அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் கிரீன் சைடில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ நிறையா இந்தியா இம்பாக்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இன்னைக்கு மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா நேற்று எந்த செக்டாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணலையோ, ஸோ அந்த செக்டாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணி ஸோ ஒரேடியாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை கொஞ்சம் செல் சைடு திருப்பிட்டாங்க. ஸோ சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா -930 பாயிண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 345 பாயிண்ட்ஸ். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனில் இருக்கு. ஸோ இன்னைக்கு நிஃப்டி 23,000க்கு கீழே ட்ரேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 23,000 கீழே தான் க்ளோசிங் 22,900. இன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் பார்த்தீங்கன்னா 11 லட்சம் கோடி ரூபாய் செல்லர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் இழந்திருக்காங்க. 11 லட்சம் கோடி ரூபாய் செல்லிங் நடந்திருக்கு. ஸோ இது கண்டினியூஷன் ஆகுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அப்புறம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி ட்ரேடிங் டேட்டா பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஈக்குவலாக இருக்கு, ஃபின் நிஃப்டி ஈக்குவலாக இருக்கு, பேங்க் எக்ஸ் ஈக்குவலாக இருக்கு. ஸோ மற்றபடி நிஃப்டி 50, சென்செக்ஸ், மிட் கேப் 50 எல்லாம் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனை ஹெவியா பை பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ நிஃப்டி 50 கால் ஆப்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா செல் பண்ணி புட் ஆப்ஷனை ஹெவியா பை பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யும் நல்லா ஹெவியா பையா இருக்கு, சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா ஹெவியா பையா இருக்கிற மாதிரி க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் மொத்தம் 2,947 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 646, டிக்ளைன்ஸ் 2,230. ஸோ கிட்டத்தட்ட பாசிட்டிவா கம்பேர் பண்றப்ப நெகட்டிவ் கிட்டத்தட்ட ஒரு 4 டைம்ஸ் அதிகமா இருக்கு. அன்சேஞ்ச் 71. ஸோ 52 வீக் ஹைல 26 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 66 ஸ்டாக்ஸும் இருக்கு. ஸோ ஒரு 2-3 நாளாமே பார்த்தீங்கன்னா இந்த 52 வீக் ஹை லோ ஸ்டேபிளா இருந்தது. ஸோ இன்னைக்கு 66 ஸ்டாக்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஸ்டேபிளான மார்க்கெட்ல 52 வீக் லோ ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 66 ஸ்டாக்ஸ் கொஞ்சம் இறங்கி இருக்கு. ஸோ அப்பர் சர்க்கியூட்ல 146 ஸ்டாக்ஸும் லோயர் சர்க்கியூட்ல ஒரு 108 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ செக்டார் வைஸ்ல எந்த செக்டார்ஸ் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இறங்கி இருக்குன்னா ஐடி செக்டார் தான். ஸோ நேற்று 1,400 பாயிண்ட்ஸ் டவுன் இறங்குனது. ஸோ இன்னைக்கு 1,245 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எந்த செக்டார்ல நெகட்டிவ் நியூஸ் வந்தாலுமே ஐடி செக்டார் இறங்கும், எந்த செக்டார்ல பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலுமே ஐடி செக்டார்ஸ் ஏறும். இதுக்கு என்ன காரணம் நேற்றே சொல்லியிருந்தேன், எல்லா செக்டார்ஸோட கம்பைன் பண்ணதான் இந்த ஐடி செக்டார். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டார்ஸ் 570. ஸோ நேற்று 230 பாயிண்ட்ஸ் தான் இறங்குனது. ஸோ இந்த செக்டாரை பேஸ் பண்ணி நியூஸ் நேற்று வந்தது. அப்போ கூட 230 பாயிண்ட்ஸ் தான் இறங்குச்சு. பட் இன்னைக்கு எதுவுமே வரல, இந்த ஆட்டோ செக்டார்ஸை பேஸ் பண்ணி அவ்வளோவா வரல. பட் இருந்தாலுமே கூட 570 பாயிண்ட்ஸ் செல்லிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வேகமாக செல்லிங் இன்னைக்கு கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு. ஸோ செக்டார்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா எந்த செக்டார்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னா ஐடி செக்டார் 3.58. ஸோ கிட்டத்தட்ட ஹெல்த் செக்டார் ஒரு 2, 3, மெட்டல் செக்டார். ஸோ மெட்டல் செக்டார் JSW மெட்டல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப்னால கிட்டத்தட்ட -6% இறங்கி இருக்கு. ஸோ ஃபார்மா செக்டார், ஃபார்மா -4%. ஸோ எல்லாமே ஒரு 1% இல்லை 1.5% இருந்தால் கொஞ்சம் ரெக்கவரிக்கு பாசிபிலிட்டிஸ் சொல்லலாம். பட் ஆட்டோ செக்டார், ஹெல்த், ஐடி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3%, 4%க்கு மேலே எல்லா செக்டார்ஸுமே பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கிறனால ஸோ கண்டிப்பாக மண்டே ஒரு கேப் டவுன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ஒரு கேப் டவுன் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ செக்டார் வைஸும் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு ரொம்ப அதிகமாக இருப்பேன். இப்போ நேற்று வீடியோலலாம் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செக்டார் வைஸ் கொஞ்சம் கம்மியாக, அதாவது ஐடி செக்டார், அதுக்கப்புறம் இந்த ஒரு சில ஃபார்மா செக்டார்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருந்தது. ஸோ இன்னைக்கு போய் பர்சன்டேஜ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட 3, 6, 4, 3%க்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்லிங் அடிச்சு வச்சிருக்கிறாங்க. அதனால கண்டிப்பா ஒரு கேப் டவுன் விழுவதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ கேப் டவுன் விழுந்தா அடுத்த சப்போர்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ கேப் டவுன் விழுந்தா பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சேனல்ல தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் 50,785 to 51,871. ஸோ அதனால கேப் டவுன் விழுந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பா இந்த பிளேஸை ஃபில் பண்றதுக்கான சான்சஸ் பேங்க் நிஃப்டியில இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேப் டவுன்ல 51,000
200ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த 500 பாயிண்ட்ஸை வந்து செல் சைடு வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை ஒரு பெரிய கேப் டவுன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ஒரு 700 பாயிண்ட்ஸ் 800 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் நடக்குது அப்படின்னா 50,785ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு டெக்னிக்கல் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து 50,785. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ பேங்க் எக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடம், அதாவது அடுத்த சப்போர்ட் வந்து 58,399 ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா இந்த சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த சப்போர்ட்டுங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ கேப் டவுன் விழுந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் தொடர்ந்து வந்து ஒரு டவுன் சைடில் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு நிஃப்டி 50 அப்புறம் வந்து சென்செக்ஸ் இந்த ரெண்டுமே. ஸோ சென்செக்ஸோட அடுத்த டார்கெட் வந்து 70, இப்போ வந்து 75,364 இருக்கு. ஸோ இதோட அடுத்த டார்கெட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் ஒரு 74,800 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி நிஃப்டியோட டவுன் சைட் டார்கெட் ஸோ அடுத்த சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்த தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும், 22,667. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு வேகமாக வந்து மார்க்கெட் மேலே வந்ததோ ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டு இருக்குது இந்த டாரிஃப் பிரச்சனைனால. ஸோ நல்ல இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வந்தாங்க, ஃபுல்லாக இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்துட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ ஃபின் நிஃப்டி ஃபினான்சியல் நிஃப்டி மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தாக்கு பிடிச்சிருக்கு, அந்த செக்டார்ஸுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே வந்து நடக்கல. ஸோ இருந்தாலுமே ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் ஸோ கண்டிப்பாக அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,537 ஒரு 300 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் 50. ஸோ மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் நேத்தெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் வந்து என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் தாக்கு பிடிச்சாங்க. பட் இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் அண்ட் ஹை வந்து சேமா ஓப்பன் ஆயிருந்தது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 332 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து கொடுத்துருக்கு. ஸோ லோவா பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக இன்னொரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கிஃப்டி நிஃப்டி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ கிஃப்டி நிஃப்டியும் ஆஸ் யூஷுவல் நமக்கு அந்த சார்ட் பேட்டர்ன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிஃப்டி 50 டைப்ல தான் இருக்கும். ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் இதுலையுமே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் சப்போர்ட் ஜோன் இல்லை. இதில் என்ன ஒன்று நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா மேபி ஒரு ஃப்ரைடே இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு ஈவினிங்ல ஏதாவது ஒரு ரெக்கவரி நடந்தது, ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து ரெக்கவரி நடந்தது அப்படின்னா ஃபிளாட் ஓப்பன்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. கேப் டவுன் இல்லாம ஃபிளாட் ஓப்பன்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஆனா நாஸ்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பவே ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸ் சடனா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,600ல இருந்து 18,000 ஜஸ்ட் நீங்க 15 ஒரு 330க்கு பாத்தீங்கன்னா ஒரு 18,600ல இருந்து 18,000 ஒரு 500 பாயிண்ட்ஸ் பக்கம் சடனா வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இதுல ஏதாவது கொஞ்சம் ரெக்கவரி, இதுக்கு மேல கொஞ்சம் ரெக்கவரி எடுத்தா ஒரு ஃபிளாட் ஓப்பன் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த ஃபிளாட் ஓப்பன் நடக்கிறப்ப ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ்ல போயிட்டு இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சப்போஸ் ஃபிளாட் ஓப்பன் நடந்தது பேங்க் நிஃப்டில அப்படின்னா ஸோ 51,871 போயிட்டு 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடு இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து பேங்க் நிஃப்டிலலாம் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் வேகமாக ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக வந்து இறங்கிட்டு இருக்கு. மார்னிங் வீடியோவில் வந்து என்ன மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக செல்லிங் பாசிபிள், ஓப்பனான இடத்துல இருந்து ஒரு செல்லிங் பாசிபிள். பட் இந்த அளவுக்கு ஒரு செல்லிங் ஆகும்னு சொல்லலை. நான் எப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனான இடத்துல இருந்து இந்த இடத்துல 5,628 வரைக்கும் ஒரு 45 to 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா அது நடந்திருக்கு. ஸோ அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்ஸ் டவுன்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது கண்டினியூஸா ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 52 வீக் லோவையும் பார்த்தீங்கன்னா இது பிரேக் அவுட் நடந்துருச்சு. உங்களுக்கு ஒன் டேல காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 2024 செப்டம்பர் மாதம் தான் இந்த லோ வந்து நடந்தது. ஸோ அகைன் வந்து இந்த பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல தான்
5291 தான், சாரி 5291 தான் அடுத்த சப்போர்ட். இன்னொரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு கண்டிப்பா தோணும் எந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து செல் எடுக்கணும் அப்படின்னு. ஒன்று செல்லு நடுவில் பூந்து எடுக்கிறத விட இந்த 5504ல அதான் நான் பிரேக் ஆயிருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த 5504க்கு வந்தா வேணா நாம வந்து செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். சேஃபா ஒரு செல் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல செல்லிங் ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா அடுத்தடுத்த கேண்டில் லோவை பிரேக் பண்ணா செல் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில் ஹையா வந்து ஸ்டாப் லாஸா போட்டு நீங்க ட்ரையல் பண்ணிக்கிட்டே வந்தாதான் உண்டு. இல்லை அப்படின்னா இந்த 5504 வந்ததுக்கு அப்புறம் செல் எடுங்க. இந்த 5291 வந்ததுக்கு அப்புறம் பை சைடு வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. இந்த ஹையா பிரேக் அவுட் பண்ணால் மேபி வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த இடத்துல. அதாவது இன்னைக்கு டே ஹை வந்து பார்த்தீங்கன்னா 352.4. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 358 இல்லை 359 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் லெவல்ஸ் க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ பார்க்கலாம். மண்டே வந்து கேப் டவுன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஸ்கிரிப்ட்டுமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலாம் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து சாதகமாக இருக்குது. பட் ஏதாவது ஒரு ஈவினிங்கில் கொஞ்சம் ரெக்கவரி பாசிட்டிவ் நியூஸ் வந்து ரெக்கவரி எடுத்தால் தான் கொஞ்சம் ஃப்ளாட் ஓப்பன் நடக்குமே தவிர மற்றபடி கேப் டவுன் ஒரு ஒன் சைடு மார்க்கெட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எம்சிஎக்ஸ் சண்டே கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸோட ஸ்பெஷல் கிளாஸ் ஒரு நாள் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் 10 o'clockலேருந்து ஆஃப்டர்நூன் 2 o'clock வரைக்கும் நடக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.